வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் சினி டீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஒரு சைல்ட் ஆர்டிஸ்ட்டா ஆரம்பிச்சு, இன்னைக்கு ஹீரோயின் லெவல்க்கு கிளைம் ஆகிக் கொண்டிருக்கும் ஒரு டாலண்டட் ஆக்ட்ரஸ் பத்தி, சாரா அர்ஜுன். சினிமால நெறைய சிஎல்டி ஆர்டிஸ்ட்ஸ் வந்திருக்காங்க. சில பேர் மட்டும் தான் க்ரோ ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நீண்ட நேரம் நினைவில இருக்கும். அந்த லிஸ்ட்ல ஒரு முக்கியமான பேர் தான் சாரா அர்ஜுன். அவரோட ஜர்னி ஆரம்பமே இன்ட்ரஸ்டிங். ஆக்டிங் பேக்ரவுண்ட் ஃபேமிலில பிறந்தவரு. அவரோட அப்பா ராஜ் அர்ஜுன் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவரு. அதனாலவே சிறிய வயசுலயே சாரா கேமராக்கு கம்ஃபர்டபிள் ஆகிட்டாங்க. மும்பைல பிறந்த சாரா ஆர்ட்ஸ் மூலம் தான் கரியர் ஆரம்பிச்சாங்க. அந்த ஏஜ்லயே எக்ஸ்பிரஷன்ஸ், டைமிங், நேச்சுரல் ஃபீல் எல்லாம் பெர்ஃபெக்ட் இருந்தது. ஆனா ரியல் பிரேக் த்ரூ வந்தது தெய்வ திருமகள் படம். அந்த படத்துல விக்ரம் சரோட டாட்டர் ரோல், அது ஒரு ரோல் இல்ல, ஒரு எமோஷன். அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்த ஆடியன்ஸ் லிட்டரலி கனெக்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சைவம் மாரி படங்கள்ல கூட சாரா ஒரு இன்னோசென்ட், நேச்சுரல் பெர்ஃபார்மரா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்தில கூட ஏக் தி தயான்ல நடிச்சது அவரோட ரேஞ்ச் காட்டுது. இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சைல்ட் ஆர்டிஸ்ட் சக்சஸ் கிடைக்கிறது ஈஸி இல்ல. ஆனா, அந்த சக்சஸை சஸ்டெயின் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகுறது தான் ரியல் சேலஞ்ச். பல சைல்ட் ஆர்டிஸ்ட்ஸ் க்ரோ ஆகும்போது ஆடியன்ஸ் கனெக்ட் லூஸ் ஆகிடும். அப்பியரன்ஸ் சேஞ்ச், ரோல்ஸ் கிடைக்காதது, இண்டஸ்ட்ரி பிரஷர், இதெல்லாம் ஒரு பெரிய பேரியர். ஆனா சாரா அர்ஜுன் அந்த பேஸை ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவர் ஆக்டிங்கை விடாமல் தொடர்ந்து ட்ரெய்னிங், ஸ்கிரிப்ட் செலக்ஷன் எல்லாத்திலும் கவனம் செலுத்தினார். அதோட ரீசென்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் அவரோட ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன காட்டுது. யூபோரியாவில் அவர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ், அது ஒரு கிளியர் சிக்னல். இது சைல்ட் ஆர்டிஸ்ட் சாரா இல்ல. அ மெச்சூர் ஆக்ட்ரஸ் சாரா. எமோஷன், ஸ்க்ரீன் பிரசன்ஸ், கான்ஃபிடன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் லெவல். அதோட துரந்தர் மாதிரி பெரிய ஸ்கேல் ஸ்பை த்ரில்லர்ல கூட அவர் அப்பியரன்ஸ ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுது. அந்த லெவல் இன்டென்ஸ் கதையில கூட அவரு பிரசன்ஸ் மறைஞ்சு போகாம ஒரு ஸ்டாண்ட் அவுட் ஆயிருது. இதெல்லாம் ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணுது. அந்த சாரா அர்ஜுன் இஸ் எவால்விங். அவர் இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஹீரோயின் பேஸுக்கு ஆஃபிஷியலா என்டர் ஆகல. ஆனா அந்த டைரக்ஷன்க்கு ஸ்ட்ராங்கா மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அவரோட இன்ஸ்பிரேஷன் பத்தி சொன்னா, அவரோட அப்பா தான் பிக்கஸ்ட் பில்லர். இண்டஸ்ட்ரியில எப்படி சர்வைவ் பண்ணணும், எப்படி குரோத் மெயின்டெயின் பண்ணணும், அந்த கைடன்ஸ் சாராக்கு பெரிய அட்வான்டேஜ். ஆனா அதுக்கு மேல அவரோட ஓன் ஹார்ட் ஒர்க் தான் முக்கியம். கன்சிஸ்டன்சி, பேஷன்ஸ், ரைட் சாய்ஸஸ், இந்த 3ம் இருந்தால் தான் ஒரு சைல்ட் ஆர்டிஸ்ட் இருந்து ஹீரோயினாக டிரான்சிஷன் ஸ்மூத் ஆகும். இப்போ ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, சாரா அர்ஜுன் நெக்ஸ்ட் பிக் ஹீரோயின் ஆகுமா? அவர் சோலோ லீடா ஒரு பிக் படம் கேரி பண்ணுவாரா? இந்த கேள்விகளுக்கு பதில் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல தான் தெரியும். ஆனா ஒரு விஷயம் கிளியர். டாலண்ட் இருக்குது. குரோத் விசிபிள். டைரக்ஷன் சரியா இருக்கு. சாரா அர்ஜுன் ஃபியூச்சர்ல டாப் ஹீரோயின் ஆகுவாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சினி டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.